48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் தமிழ்நாடு எதுவும் வந்திருக்காதா? அது இப்ப நான் என்ன பண்ணுவாங்க, இதுதான் பேசுவாங்க. நான் இதுக்கு இது சம்பந்தமா நான் நாளைக்கு பேசுறேன். கடந்த ஆண்டு ரயில்வே நிதி விட இந்த ஆண்டு அதிகமா வந்திருக்கு. இப்ப 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க. அதுல தமிழ்நாடு வராதா? நான் இன்னொரு ஒரு நாள்ல தமிழ்நாடுக்கு எவ்வளவு பட்ஜெட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் தமிழ்நாடு எதுவும் வந்திருக்காதா? அது பேர் சொல்ல முடியாது. எல்லா மாநிலங்களும் பேர் சொல்லிட்டு பட்ஜெட்ல. ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதான் பட்ஜெட். தமிழ்நாடுக்கு இதுதான், கேரளாவுக்கு இதுதான், கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது. இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க 2 லட்சத்தி. அது இப்ப நான் என்ன பண்ணுவாங்க, இதுதான் பேசுவாங்க. நான் இதுக்கு இது சம்பந்தமா நான் நாளைக்கு பேசுறேன். ஏன்னா இதுதான் முக்கியம் எனக்கு. ஆமா, இதுதான் முக்கியம். நீங்க அதுக்கு நான் அப்புறம் நாளைக்கு பேசுறேன். ஏன்னா ரயில்வே திட்டம் 2,62,000 கோடி தமிழ்நாடுக்கு போன கடந்த ஆண்டு ரயில்வே நிதி விட இந்த ஆண்டு அதிகமா வந்திருக்கு. இப்ப 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க. அதுல தமிழ்நாடு வராதா? எல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்திருக்கணும்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது எங்களுக்கு ஒரு 25 MP ஜெயிச்சு கொடுத்திருக்கணும். காரணம் எல்லாம் இல்ல சொல்றேன். நான் சும்மா ஒரு இதுவா சொல்றேன். நான் இன்னொரு ஒரு நாள்ல தமிழ்நாடுக்கு எவ்வளவு பட்ஜெட் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். டேட்டா எடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு நிச்சயமா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. நாங்க அதுல இன்னும் டேட்டா வரல. வந்த உடனே நான் நாளைக்கு எவ்வளவு தமிழ்நாடுக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவு பண்ணேன். Our government is fully committed Veggie paper, no. Please, Patty. Rental housing with dormitory type accommodation for industrial workers will be, just 1 minute. Rental housing, I repeat, rental housing with dormitory type accommodation for industrial workers will be facilitated in PPP mode with VGF support and commitment from anchor industries. Tourism has always been a part of our civilization. Our efforts in positioning India as a global tourist destination will also create jobs, stimulate investments, and unlock economic opportunities for other sectors. In addition to the measures outlined in the interim budget, I propose the following measures. Vishnupad Temple at Gaya and Mahabodhi Temple at